இந்த பணக்காரர் ஆகுற இந்த பயணம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்க்கும் சொல்லணும்னு ஆசை தான். ஆனா இந்த பயணம் ஈஸி இல்ல. சாதாரண ஒரு மோட்டார் பைக் ஓட்டுற மாரி தான். கீழ விழுந்து விழுந்தான்னு கத்துக்கணும் அந்த மாரி. ஆனா ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, மத்த விஷயம்லாம் நம்மளுக்கு ஈஸியா மாறிடும். இதுல கஷ்டமான விஷயமே பணம் சம்பாரிக்கிறதோ, இல்ல அந்த பணம் சம்பாரிக்கிறதுல கணக்கு வழக்கு வச்சுக்கிறதோ இல்ல. இதுல கஷ்டமான விஷயமே நம்ம மைண்ட் செட்ட கரெக்ட்டா வச்சுக்கிறது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்கா நிக்கணுன்ற மைண்ட் செட்ட வச்சுக்கணும். இதில ரோபோட்க்கு ஹெல்ப் பண்ணது என்ன அப்டின்னா, அவருக்குள்ள இருந்த ஃபைனான்ஷியல் ஜீனியஸ எழுப்புனது. அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஜீனியஸ் இருக்கான் அப்டின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஸ்கூலும் சரி, சொசைட்டியும் சரி, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கல. சில பேர் சொல்லுவாங்க, பணம் பேய்ன்னுவாங்க. நல்ல ஒரு வேலையில இருந்தா, நல்ல ஒரு சம்பளம் வந்தா மட்டும் தான் உங்க வாழ்க்கைய வாழ முடியும்னுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க கவலைப்படவே தேவையில்ல. நம்ம கம்பெனி அண்ட் தென் கவர்மெண்ட் நம்மள பார்த்துக்கும். நீங்க நல்லா வேலை செஞ்சா அப்டின்னுவாங்க. ஆனா ரோபோட்க்கு வந்து இந்த மாரி மத்த விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறது புடிக்கல அவருக்கு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு எப்படி பணம் சம்பாரிக்கணும், பணம் எப்படி அவருக்காக வேலை செய்ய வைக்கணும்னு கத்துக்கணும்னு ஆசை. யாராவது ரோபோட்ட எப்படி பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க ஏன் பணக்காரரா ஆவணுன்ற ஸ்ட்ராங்கான ரீசன வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. ஸ்ட்ராங்கான ரீசன் இல்ல அப்படின்னா, நீங்க சீக்கிரமாவே குயிட் பண்ணிருவீங்க. அதே மாரி தான் ரோபோட்க்கும் ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்திருக்கு. அதாவது அவரோட புவர் டேட் மாரி வேலை செஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும்னு அவர் விரும்பல. அதே மாரி அவருக்கு அவரோட பிள்ளைங்க தனியா வளரக்கூடாது. இவர் அவரோட வேலையில ஸ்டக்கா இருக்கிறப்ப, அவரோட பிள்ளைங்க இவருக்கு தனியா வளரக்கூடாது. அதுவும் இல்லாம இவர் சம்பாதிச்சு வச்சது எல்லாமே கடைசி காலத்துல கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாரி நெறைய ரீசன் அவருக்கு இருக்கு. அதே மாரி அவருக்கு பவர்ஃபுல்லான கனவுகளும் இருக்கு. அதாவது அவருக்கு ஃப்ரீடம் வேணும். உலகத்த டிராவல் பண்ணணும். அவரு சின்ன வயசுல இருக்கவே உலகத்த டிராவல் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதுவும் நம்ம ரொம்ப சின்ன வயசுலயே ரிட்டயர் ஆகணும். ரிட்டயர் ஆயிட்டு பணம் அவருக்காக வேலை செய்யணும். இந்த மாரி ரீசன் எல்லாமே தான் ரோபோட்க்கு எனர்ஜி குடுத்துருக்கு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த எனர்ஜி தான் இவர வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. டெய்லி ரோபோட் வச்சிருக்கிற பணத்த வச்சு தான் அவரு சாய்ஸே எடுப்பாராம் என்ன பண்ணணும்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எடுக்கிற ஒரு ஒரு சாய்ஸுமே தான் முடிவு பண்ணுதாம். நீங்க வந்து சீக்கிரம் ரீச் ஆகணுமா? இல்ல ஏழையா இருக்கணுமா? இல்ல இந்த மாரி மிடில் லைஃப்ல மாட்டிக்கணுமான்னு சொல்லிட்டு. அவர்ட்ட பணம் இல்லன்னா கூட டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸஸ் எடுப்பாராம். அவருக்கு மோனோபோலி கேம்னா ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா அந்த கேம் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குன்னு சொல்லுவாரு. அதாவது 4 கிரீன் வீட வாங்கிட்டு, அத வந்து ஒரு ஹோட்டலுக்கு ட்ரேட் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் இல்லாம டைம் அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் கத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேரம் பணத்த விட வேல்யூபிளானது. அதாவது அந்த நேரத்த வச்சு தான் அவர் ரியல் எஸ்டேட்னா என்னன்னு கத்துக்கிட்டாரு. இன்வெஸ்டிங்னா என்னன்னு கத்துக்கிட்டாரு. பிசினஸ்லாம் என்னன்னு கத்துக்கிட்டாரு. இந்த மாரி நெறைய விஷயம் நேரத்த வச்சு தான் கத்துக்கிட்டாரு. அவரோட பணத்த வச்சு அவர் தேவையில்லாத செலவ பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறவரு. அதுக்கு பதிலா அந்த பணத்த வச்சு அவரோட ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கணும், நெறைய புக்ஸ் படிக்கணும், செமினார்ஸ் போணும். இந்த மாரி யோசனை இருக்கும் அவருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட பிரெயின் தான் நம்மட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் அசெட்ன்னு. மிகப்பெரிய சொத்து. ஸோ, அந்த சொத்துக்கு டெய்லி தீனி போடுறது தான் நம்மளோட வேலைன்னு சொல்றாரு. ராபர்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணாரு அப்படின்னா, அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ண மாட்டாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ சூஸ் பண்ணுவாரு. அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ சூஸ் பண்ணுவாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்பவுமே இந்த பணம் சம்பாதிக்கிறது, பணம் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பணத்த பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. டிப்ஸ ஷேர் பண்ணிப்பாங்க. ஐடியாஸ ஷேர் பண்ணிப்பாங்க. டீல்ஸ ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா இவரோட பணம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் பணத்த பத்தி பேசுறத அவாய்ட் பண்ணுவாங்களாம். எப்பவுமே அத பத்தி கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்களாம். ராபர்ட்க்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதாவது சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாரி ஃபார்முலாஸ. ரொம்ப பேத்துக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான். கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், பணம் சேர்க்கணும், ரிட்டயர் ஆயிடணும். ஆனா இவருக்கு அந்த மாரி இல்ல. இவரு ஒரு ஃபார்முலா கத்துக்கிட்டாரு அப்படின்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அத யூஸ் பண்ணுவாரு. முடிஞ்சோனே இன்னொரு ஃபார்முலாவ கத்துக்க போயிருவாரு. ஒரே ஒரு வாரம் தான் வந்து ரியல் எஸ்டேட் கிளாஸ்க்கு போயிருக்காரு. அதுவே அவரோட லைஃப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆனா அதோட நிப்பாட்டாரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவர் இன்னமும் நெறைய விஷயத்த கத்துக்கிட்டாரு. ஸ்டாக்ஸ பத்தி கத்துக்கிட்டாரு. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி நெறைய கத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணல. இருந்தாலுமே எல்லா திறமையும் அவரோட மூளைக்குள்ள ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இந்த அதிவேகமான உலகத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நாலேட்ஜ் கத்துக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. எப்பவுமே ஸ்கூல்ல எல்லாமே சொல்லிக் குடுக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்பளும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தேடி கத்துக்கணும். அப்படிதான் நம்ம வளர முடியும். இதுல மோஸ்ட் பவர்ஃபுல்லான லெசன் இவரு கத்துக்கிட்டதுல என்ன அப்படின்னா, நம்பளுக்கு முதல்ல நம்ம பே பண்ணிக்கணும். நம்பளுக்கு நம்ம பே பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபியூச்சர்ல பில்ஸ்க்கெல்லாம் பே பண்றதுக்கு பதிலா, இப்பவே நம்மளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இன்வெஸ்ட் பண்ணாம
இந்த பில்ஸ் பே பண்ணுறதுலையோ இல்லை லோன் பே பண்ணுறதுலையோ அப்படின்னு செஞ்சு கடைசியில் மிச்சம் இருக்கிறதா அவங்களுக்குன்னு வச்சுப்பாங்க. ஆனால் ரோபர்ட் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறப்ப கூட அவரோட அசெட் கோலமை மட்டும்தான் ஃபீல் பண்ணணும்னு யோசிப்பார். சில சமயம் அவருக்கு அது பிரச்சனையாக கூட முடியும். ஆனால் அந்த பிரச்சனை தான் அவரை இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு புஷ் பண்ணும், ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும், அவரை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவரை இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஒரு ஃபைனல் மெசேஜ் ரோபர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம 2 பவர்ஃபுல் டூல்ஸோட பிறந்திருக்கோம். ஒன்று நம்மளோட மைண்ட், ரெண்டாவது டைம். இது ரெண்டுத்தையும் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டியும் நீங்கள் பணத்தை தொடர்றப்ப நீங்கள் சாய்ஸை மேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு சாய்ஸுமே நீங்கள் பணக்காராக போகிறீங்களா, இல்லை மிடில் கிளாஸில் இருக்க போகிறீங்களா, இல்லை ஏழையாக போகிறீங்களான்னு முடிவு பண்ணுது. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பணத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, ஒன்றுமே தெரியாமல் அவங்கள வளர விடாதீங்க அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. இந்த புக்கை நான் முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறப்ப என் யோசனைலாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த புக்கை நான் படித்து முடிக்கிறப்ப டோட்டலாக என் யோசனை வேறு மாதிரி இருக்குது. என் லைஃப்பை மாற்றிருக்கு இந்த புக்கு. ஸோ நான் பேசணும் அந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த புக்கில் பார்க்குற வரைக்கும் பை.